இந்த ஸ்கீம் ஆகப்பட்டது ஒரு ஸ்கேம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த பென்ஷன் ஸ்கீமோ எந்த பிரயோஜனமும் யாருக்கும் கிடையாது. தமிழ்நாட்டில் பென்ஷன் ஸ்கீம் ஆகப்பட்டது 2003ல் நிறுத்தப்பட்டது. எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து வாங்கி அதை இன்வெஸ்ட் பண்ணி அது வழியா வர ரிட்டர்ன்ஸை நாங்க பென்ஷனா தரோம் அப்படின்னு சொல்றாங்க. எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி இந்த கடனை கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். மாசம் மாசம் 10% உங்களுடைய சேலரியில இருந்து நீங்க தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல எங்கேயுமே எம்ப்ளாயி கிட்ட இருந்து பணத்தை வாங்க மாட்டாங்க மாதந்தோறும். உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் என்ன ஆச்சு அந்த ஸ்கீமை கேட்டீங்களா? தமிழ்நாடு பென்ஷன் ஸ்கீம் கிடையாது, அது தமிழ்நாடு டென்ஷன் ஸ்கீம். லீகல் டாக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தமிழ்நாடு கவர்மெண்ட் டாப்ஸ் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டாப்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடு அஷோர்ட் பென்ஷன் ஸ்கீம். இந்த ஸ்கீம் ஆகப்பட்டது ஒரு ஸ்கேம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சட்ட மாணவர்கள், யூபிஎஸ்சி படிக்கிறவங்க, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க, ஏன் பொதுமக்கள் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பென்ஷன் உடைய ஹிஸ்டரியை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பென்ஷனுங்கிறது நம்ம வயதானதுக்கு அப்புறம் டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஆனால் இந்த தமிழ்நாடு அஷோர்ட் பென்ஷன் ஸ்கீம் நீங்கள் சம்பாதிக்கும் போதே ஒரு டென்ஷனை உருவாக்குற ஸ்கீமு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது எதுக்காக இந்த ஸ்கீமை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, பல பேர் இந்த ஸ்கீமை எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன மாதிரியான தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள், இல்லை கட்சி சார்ந்தவங்க, அது மட்டும் இல்லாமல் பல ஊடகங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தக்கூடிய ஊடகங்கள் ஃபிளாஷ் கார்ட்ஸ் போடும் பொழுது இது ஒரு ரெவல்யூஷனரி பென்ஷன் ஸ்கீமு, உலகத்தில் யாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணது கிடையாது, இது திராவிட மாடலுடைய ஸ்கீமு அப்படின்னு சொல்லிட்டு இதை பிராண்ட் பண்ணுறதை நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் இந்த பென்ஷன் ஸ்கீமோ எந்த பிரயோஜனமும் யாருக்கும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படி இது யூஸ் இல்லைங்கிறத சும்மா அரசியல் பண்ணுறதை விட்டுட்டு நீங்க இந்த ஸ்கீமை முழுசா புரிஞ்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாம பென்ஷனுடைய ஹிஸ்டரி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு, தமிழ்நாடு லாஸ்டா தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் உங்களுக்காக எந்த விஷயத்தையும் செய்யல. எஸ்பெஷலா அரசு ஊழியர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த பென்ஷன் ஸ்கீம் ஆகப்பட்டது உங்களுடைய ஏர்னிங்ஸ், அதாவது நீங்க வாங்கக்கூடிய சேலரியில இருந்து பறிக்கக்கூடிய விஷயம், உங்ககிட்ட இருந்து பறிக்கக்கூடிய விஷயம். எதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் டிஏபிஎஸ் கொண்டு வராங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அரசு ஊழியர், அவருக்கு 10% இதுல பிடிப்போம்னு சொல்றாங்க. இந்த 10% பிடிச்சு தமிழ்நாடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கடன் அதிகமாகி 10 லட்சம் கோடி கடன், அதாவது ஒரு ரேஷன் கார்டுக்குமே 3,50,000 ரூபாய் கடன் இருக்கு. இந்த 10% பிடிக்கிறதுனால அந்த கடனுக்கு வட்டி செலுத்துறதுக்காக பயன்பட போறாங்களே தவிர எங்கேயுமே உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டை கொடுக்கலங்கிறது தான் ஒரு அரசு ஊழியர்களும் தெரிஞ்சுக்கணும். அரசு ஊழியர்னு சொல்லும் பொழுது எஸ்பெஷலா டீச்சர்ஸ், கவர்மெண்ட் சர்வன்ஸ், செக்ரட்டரியேட்ல வேலை பண்றவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இதை பத்தி ஒரு டிஸ்கஷன் நீங்க நடத்தணும். எப்படி இது பயன் இருக்குதா இல்லையான்ட்டு. ஏன்னா பல ஃபைனான்சியல் அட்வைசர்ஸ் இன்னைக்கு ஊடகத்துல பேசுறாங்க. வேணும்னா நீங்க போயிட்டு அவங்க பேசக்கூடிய விஷயத்தை எடுத்து பாருங்க. இப்ப சொல்லக்கூடிய டிஏபிஎஸ் ஸ்கீமை பத்தி நம்ம டீடைல்டா பார்க்கலாம். பட் டிஏபிஎஸ் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அஷோர்ட் பென்ஷன் ஸ்கீம் ஆகப்பட்டது இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தானே வந்திருக்கே தவிர இதுக்கான சட்டத்தை தமிழ்நாடு அரசும் இன்னும் கொண்டு வரவே இல்லை. சட்டத்தை கொண்டு வராம இதை பத்தி சட்டசபையில விவாதம் பண்ணாம, எதிர்கட்சிகள் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொல்லாம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு, ஸ்கீமா அனௌன்ஸ் பண்ணிட்டு சட்டசபையில வச்சு இதை அப்ரூவல் வாங்கிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் தமிழ்நாடு அரசாங்கம் செயல்படுறாங்க. இப்போ முக்கியமான ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்லா சட்ட மாணவர்களும் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் இந்த ஸ்கீமா அறிவிச்சிட்டு சட்டசபையில போயிட்டு இந்த ஸ்கீமை சட்டத்தை இயக்கணும்னு சொல்றதை தாண்டி இது ஸ்கீமா அனௌன்ஸ் பண்ணிட்டு இதை செயல்படுத்துறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. இந்த பென்ஷன் ஸ்கீம் ஆகப்பட்டது ஒரு அரசு அதிகாரிக்கும் இல்லை அரசு ஊழியருக்கும், அரசு பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கும் பெரிய லாபமே கிடையாது. இன்ஃபேக்ட் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கான ஒரு செயல்முறையாக தான் இந்த டிஏபிஎஸ் நீங்க பார்க்கணும்.
ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பென்ஷன் அப்படிங்கிறது அரசு ஊழியருக்கு ரைட்டா, இல்லை ஸ்டேட்டுக்கு ஆப்ளிகேஷனா, இல்லை பென்ஷனுக்கு எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணணுமா அப்படிங்கிற 3 கேள்வி உண்டு. பென்ஷன் அரசாங்கமே கொடுக்கணுமா எக்ஸ்ட்ரா பட்ஜெட் அலோகேட் பண்ணி, இல்லை எம்ப்ளாய்கிட்டயே பிடிச்சி அந்த பணத்தை பிளாக் பண்ணி ஃபியூச்சரில் கொடுக்கறது பென்ஷனா, 3வது இதுக்கான ஃபண்டு கிரியேட் பண்ணி அந்த கார்பஸ் வழியாக எம்ப்ளாயீஸ்க்கு பென்ஷன் போகிற மாதிரியான செயல்பாடை தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்கணுமா அப்படிங்கிறது தான் 3 இம்பார்ட்டன்ட் கேள்வியை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது முதல்ல பென்ஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தையாகப்பட்டது ஏன்ஷியன்ட் ரோம்ல பப்ளிக் சர்வெண்ட்டுக்காக கொடுத்துட்டு இருந்தது. ஏன்ஷியன்ட் டைம்லேயே கவர்மெண்ட் எக்ஸ்ட்ராவா போட்டுட்டு இருந்தாங்க ஏன்ஷியன்ட் ரோம்ல. இது பார்த்தீங்கன்னா 6th century ADல இருந்தது. அதாவது அகஸ்டர் சீசர் அவர்களுடைய பீரியட்ல அப்பயே பென்ஷன் என்கிற கான்செப்ட் வந்துட்டு இருந்தது. அந்த பென்ஷன் என்ற கான்செப்ட் ஆகப்பட்டது மாடர்ன் ஸ்டேட் பென்ஷன்ஸ் ஆக அது வந்து மாற ஆரம்பிச்சது. ஸோ அப்போ பென்ஷன் ஆகப்பட்டது ஒரு புது கான்செப்ட் கிடையாது தமிழ்நாட்டிலேயோ இல்லை உலகத்திலேயோ. இந்த பென்ஷன் ஆகப்பட்டது ஆல்ரெடி ரோம்ல இட்டாலியில அகஸ்டஸ் சீசர் அப்படிங்கிறவருடைய காலகட்டத்திலேயே 6th century ADலேயே இது இருந்திருக்கு. அப்படின்னும் பொழுது அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா லம்சம் பென்ஷன்ஸ் டு ரிட்டையரீஸ் கொடுத்துருந்தாங்க. அப்பயே லம்சம் பென்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது ரோம்லேயே 6th century ADலேயே எம்ப்ளாயி கிட்ட ₹1 வாங்காம ரோம் அகஸ்டஸ் சீசர் அவர்கள் அவங்க வேலையை விட்டு போகும்போது லம்சம் பென்ஷன் கொடுத்துட்டு இருந்தார். அங்க எங்கேயுமே எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் வாங்கல. அடுத்ததுக்கு வருவோம். மாடர்ன் ஸ்டேட் பென்ஷன்ஸ் ஆகப்பட்டது 1889ல ஜெர்மன் நாட்டில் இதை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்றானா சான்சலர் ஓட்டோ வான் பிஸ்மார்க் அப்படிங்கிறவர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இது முதல்ல எப்படி கொடுத்தாங்கன்னா ஸ்மால் ஃபிளாட் பென்ஷன் டு ஒர்க்கர்ஸ் ஓவர் த ஏஜ் ஆஃப் 70 years ஏஜ் இருக்கவங்களுக்கு அவங்களுடைய சோஷியல் செக்யூரிட்டியா இதை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இது சோசியலிஸ்ட் மூவ்மெண்ட் வழியா வந்த ஒரு முயற்சி. 1889ல தான் மாடர்ன் ஸ்டேட்ஸ் வந்து பென்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் 70 வயசு மேல இருக்கிறவங்களுக்கு. அங்கேயுமே எம்ப்ளாயி கிட்ட கான்ட்ரிபியூஷன் வாங்கி கொடுக்கக்கூடிய செயல்பாட செய்யல. ரோம்லயும் செய்யல, ஜெர்மனிலையும் செய்யல. அதுக்கப்புறம் இது எக்ஸ்பேண்ட் ஆகுது. இந்த மாதிரியான பென்ஷன் ஸ்கீம்ஸ் எல்லாம் யூரோப்ல இருந்து பல நாடுக்கு இது எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்குது இந்த பிராக்டிஸ். எஸ்பெஷலா 20th centuryல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வரும்பொழுது யூகே, யூஎஸ், ஐரோப்பிய நாடுகள், ஆசிய நாடுகள் எங்கெல்லாம் காலனிஸ் இருந்ததோ, யூகே காலனிஸ் இருந்ததோ அங்கெல்லாம் கொலோனியல் ரூல்ல இது எக்ஸ்பேண்ட் பண்றாங்க காமன் லா ஜூரிஸ்டிக்ஷன்ல. அப்பதான் பாத்தீங்கன்னா டிஃபைன்ட் பெனிஃபிட் கேரண்டீட் பேமெண்ட், டிஃபைன்ட் பெனிஃபிட் கேரண்டீட் பேமெண்ட், அரசாங்கம் கேரண்டீட் பேமெண்ட் கொடுக்கிற இடத்துல இருந்து டிஃபைன்ட் கான்ட்ரிபியூஷன் பேமெண்ட் பேஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் பிளான்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. டிரான்ஸ்பரிங் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் ஃப்ரம் எம்ப்ளாயர்ஸ் டு எம்ப்ளாயீஸ். ஸோ இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் எம்ப்ளாயர் கொடுக்க வேண்டியது, தமிழ்நாடு அரசாங்கம் தான் எம்ப்ளாயர், எம்ப்ளாயர் கொடுக்க வேண்டிய பென்ஷனை எம்ப்ளாயீஸ் கிட்ட இருந்து வாங்கி அதை இன்வெஸ்ட் பண்ணி அது வழியா வர ரிட்டர்ன்ஸை நாங்கள் பென்ஷனா தரோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நல்லா கவனிங்க, இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதாங்கிறது வரக்கூடிய பல விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும் போதே நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பான்ஷன் ஆகப்பட்டது இந்தியாவில் நடக்குது. இந்தியாவில் பென்ஷன் ஆகப்பட்டது பிரிட்டிஷ்காரங்க இருக்கும்பொழுதே இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. எப்ப இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னா 1857ல மியூட்டினி ஃபார் லோக்கல் ரூலர்ஸ் அண்ட் சிவில் மிலிட்டரி பர்சனல் வரும்பொழுது அந்த காலகட்டத்தில் இந்தியன் பென்ஷன் ஆக்ட் 1871 அப்படின்னு கொண்டு வராங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எல்லா சட்ட மாணவர்களும், யூபிஎஸ்சி படிக்கிறவங்க, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களும், ஏன் பொதுமக்களும் அரசு ஊழியர்களும் இந்த சட்டத்தை முழுசா புரிஞ்சுக்கோங்க. பென்ஷனுங்கிறது வந்து தமிழ்நாடு அரசாங்கம் முதல் முறை கொண்டு வரல, இது ரெவல்யூஷனரி கிடையாது, ஆல்ரெடி இருந்துட்டு தான் இருந்தது. அந்த ஆக்ட் ஆகப்பட்டது முதல்ல நம்ம நாட்டில் பிரிட்டிஷ்காரங்களே கொண்டு வந்துட்டாங்க. இந்தியன் பென்ஷன் ஆக்ட் ஆஃப் 1871 கொண்டு வந்திருந்தாங்க. இதை போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியட்ல நம்மளுடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எம்ப்ளாயி லேபர்ஸ்க்கு வந்து சோஷியல் செக்யூரிட்டி இருக்கணுன்றதுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க அப்படிங்கிறதுக்கான முழக்கம் இட்டிருந்தார்.
ஏன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் உமன் ரைட்ஸ்க்கு, லேபர் ரைட்ஸ்க்கு யாரெல்லாம் டிப்ரீடா நம்ம நாட்டில் இருந்தாங்களோ அவங்களுக்காக குரல் கொடுத்த ஒரே நபர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இன்ஃபேக்ட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கூட அந்த காலகட்டத்தில் லேபரர்ஸ்க்கு சோஷியல் செக்யூரிட்டி கொடுக்கணும்னு பேசாத பொழுது முதல்ல நம்ம நாட்டில் சோஷியல் செக்யூரிட்டி வந்து எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்கணும், உமன்ஸ்க்கு உமன் வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா கொடுக்கணும், எல்லா சலுகைகளும் கொடுக்கணும்னு சொல்லி முழக்கமிட்டவர் நம்மளுடைய பாபா சாஹேப் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள். அவருடைய கோட்பாடுகளுக்கு இணங்கி 1955 இந்த பென்ஷன் ஸ்கீம்ஸ் ஆகப்பட்டது அங்கங்க ஒரு கவர்மெண்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அதே மாதிரி யூனியன் கவர்மெண்ட்டும் பென்ஷன் ஸ்கீம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா முக்கியமான ஒரு சட்டத்தை அரசாங்கம் எப்ப ஏற்றினாங்கன்னா எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் 1995 வந்து கொண்டு வந்தாங்க. அது பாத்தீங்கன்னா EPFO பிரைவேட் செக்டர் எம்ப்ளாயீஸ்க்கு கொண்டு வந்தாங்க. ஸோ பப்ளிக் செக்டார் எம்ப்ளாயீஸ்க்கு ஆல்ரெடி 1955 இருந்துட்டு இருந்தது. ஆனா பிரைவேட் செக்டாருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1995 கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம மார்க்கெட் லிங்க்டு நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் ஆகப்பட்டது ஜனவரி 1, 2004 கொண்டு வராங்க. அப்போ பாத்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் இதை கொண்டு வராங்க நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லிட்டு, which replace the old pension scheme. இது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்னு கொண்டு வராங்க. OPS NPS. OPSங்கிறது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், அதை ரீப்ளேஸ் பண்ணி ஜனவரி 2004 யூனியன் கவர்மெண்ட் வந்து நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வராங்க ஃபார் நியூ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எக்ஸ்க்ளூடிங் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் டு அட்ரஸ் ஃபினான்ஷியல் சஸ்டைனபிலிட்டி கன்சர்ன்ஸ். அதுக்கப்புறம் 2003 முக்கியமான ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி கொண்டு வராங்க. அந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டி யாருன்னா பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. அந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆகப்பட்டது PFRDA அப்படின்னு சொல்லி ஒரு அத்தாரிட்டி கொண்டு வராங்க, given statutory powers in 2013. ஆனா 2013 தான் அதுக்கு ஸ்டாச்சுட்டரி பவரே கொண்டு வராங்க. அப்ப இப்போ நீங்க அரசு ஊழியர்கள் எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டிய 10 வருடங்கள் ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோட ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப ஏன் இதுக்கான ஸ்டாச்சுட்டரி பவர் கொண்டு வரல? அதாவது பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஏன்னா அரசு ஊழியர்களுக்காக உழைக்கக்கூடிய அரசாங்கமா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பேசும் பொழுது அரசு ஊழியர்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, PF பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிய கொண்டு வரதுக்கான செயல்முறைய 2013 வரைக்கும் எதுக்காக காலதாமதம் செஞ்சீங்க? பென்ஷன் கொடுக்கறத விட்டுருங்க, ஆனா அதை ரெகுலேட் பண்ற அத்தாரிட்டியே திராவிட முன்னேற்ற கழகம் அப்ப மத்தியில் ஆட்சி பண்ணக்கூடிய காங்கிரஸோட சேர்ந்து இயங்கும் பொழுது பாய்லேஷன்ல எதுக்காக கொண்டு வரல, எதுக்காக செயல்படுத்தல அப்படிங்கிற அந்த கேள்வியை நீங்க முன்வைக்கணும். முதல் கேள்வி. ரெண்டாவது, இது வந்து பாத்தீங்கன்னா NPS வந்து பல ஸ்டேட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் பென்ஷன் ஸ்கீம் ஆகப்பட்டது 2003 நிறுத்தப்பட்டது. அதாவது கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறத நிறுத்திட்டாங்க. அந்த பென்ஷன் ஸ்கீம் ஆகப்பட்டது ஏப்ரல் 1, 2003 அன்னைக்கு நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போதான் தமிழ்நாடு அஷோர்ட் பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. ஏன் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமை நிறுத்தினாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் முதல்லயே சொன்ன மாதிரி காமன் லால இந்தியன் பென்ஷன் ஆக்ட் 1871 2 மாடல் உண்டு. ஒன்று டிஃபைன்ட் பெனிஃபிட் பிளான், டிஃபைன்ட் கான்ட்ரிபியூஷன் பிளான். அரசாங்கம் டிஃபைன்ட் பெனிஃபிட் பிளானை கொண்டு வரணும்னா அவங்க கிட்ட பணம் இருந்தாதான் அரசு ஊழியர்களுக்கு அவங்க ரிட்டையர் ஆகும்போது கொடுக்க முடியும். ஸோ அரசாங்கம் அவங்களுடைய கஜானாலேருந்து எடுத்து டிஃபைன்ட் பெனிஃபிட் பிளான் வழியா கொடுப்பாங்க, அதாவது ரிட்டையர் ஆகும் பொழுது. ஸோ அங்கே எங்கேயுமே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் வந்து கான்ட்ரிபியூட்டே பண்ண மாட்டாங்க. ஆனால் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் ஆகப்பட்டதை கொண்டு வந்தது அப்ப இருந்த திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப அந்த கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் ஆகப்பட்டது எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, அப்பயுமே எம்ப்ளாயி தான் கான்ட்ரிபியூட் பண்ணணும். கவர்மெண்ட் சரியா இன்வெஸ்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. மோஸ்ட்லி கவர்மெண்ட் வந்து ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ண மாட்டாங்க. அந்த ரிஸ்க் வந்து ஏன் கவர்மெண்ட் பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறுத்திடுறாங்க. அப்போ கவர்மெண்ட் சப்சிக்வெண்டா தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்திருந்தா என்ன கொண்டு வந்திருக்கணும்? தமிழ்நாடு அரசாங்கமே அவங்க கஜானால இருந்து பணத்தை போட்டு பென்ஷன் ஸ்கீமை யாரெல்லாம் ரிட்டையர் ஆகிறாங்களோ
தமிழ்நாடு அரசாங்கத்துக்காக உழைத்து தங்களுடைய வேர்வையை விட்டு யாரெல்லாம் ரிட்டையர் ஆகுறாங்களோ அவங்களுக்கு அந்த பென்ஷன் ஸ்கீம்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுத்துருக்கணும். ஆனா தமிழ்நாடு அஷோர்ட் பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லிட்டு என்ன அஷோர் பண்றீங்க? ஒரு அரசு ஊழியரும் மாசம் 10% கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பணத்தையும் நீங்க கரெக்டா மார்க்கெட் லிங்க் இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அரசாங்கம் ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால அந்த ரிட்டர்ன்ஸ் ஆகப்பட்டது ஒரு சமயம் ஊழியர் அந்த 10% அரசாங்கத்துக்கு கொடுக்காம அவரே இன்வெஸ்ட்மெண்ட் அழகா பண்ணிட்டு வந்தாருன்னா அவருக்கு லாபம் ஆகப்பட்டது CAGR பேஸ் பண்ணி 13 to 14% growth இருந்ததுன்னா அவருடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிகள் கைக்கு வந்திருக்கும். ஆனால் அரசாங்கத்துக்கிட்ட அந்த 10% கொடுக்கும் பொழுது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா அரசு ஊழியர்களையும் EMI பே பண்ண வைக்கிறாங்க. எதுக்காக? தமிழ்நாடு அரசாங்கம் வாங்கின கடனுக்காக. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா டாப்ஸ்ல இருந்து போகக்கூடிய பர்சன்டேஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகப்பட்டது இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டாலும் ஆல்ரெடி கவர்மெண்ட் வாங்கின 10 லட்சம் கோடிக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருக்காங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ஆகப்பட்டது அதிகமாக தானே இருக்கும். அப்போ இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு அதோட ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்க வாய்ப்பே இல்லை. இது ஒரு தற்காலிகமாக எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி இந்த கடனை கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த கடன் டேப்ஸ்ல தமிழ்நாடு அஷோர்ட் பென்ஷன் ஸ்கீம்ல இருந்து வாங்கக்கூடிய கான்ட்ரிபியூஷனை தனியா வச்சுப்பாங்களா? அதுக்கான சட்டத்துடைய ப்ரொடெக்ஷன் இருக்கா? அதுக்கான சட்டத்தை சட்டசபையில ஏற்றிட்டாங்களா? அப்போசிஷன் இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? அதெல்லாம் இல்லாமலேயே எலெக்ஷன் வரதுனால அவசரமா பென்ஷன் ஸ்கீமை நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம். இந்த பென்ஷன் ஸ்கீம் ஆகப்பட்டது உங்க கிட்ட இருந்து 10% வாங்கக்கூடிய ஸ்கீம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. உங்க கிட்ட இருந்து 10% வாங்குற ஸ்கீம் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. திருப்பி சொல்றேன், அரசு ஊழியர்கிட்ட இருந்து 10% வாங்குற ஸ்கீம் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. இங்க கவர்மெண்ட் எங்கேயுமே உடனே உங்களுக்கு பணம் தரல. நீங்க கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கீம் அது. நீங்க கொடுக்கறதுக்கான ஸ்கீம் எதுக்கு? அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஸ்கீம் இருக்கணும். அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஸ்கீம் இருக்கணும் அப்படிங்கறத பதிய வச்சுக்கோங்க. அப்போ இந்த சூழ்நிலையில அரசாங்கம் TAPS கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஸ்கீமை நீங்க விரிவுபடுத்தி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அதுக்கான சட்டம் இல்லை, எங்கேயுமே அதற்கான அரசாணை இல்லை. இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக பல விஷயத்தை அரசாணையே இல்லாம செய்யக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. பல விஷயத்துல பண்ணிட்டு இருக்காங்க. அரசாணை கிடையாது. கான்ஸ்டிடியூஷனலா சொல்லியிருக்கக்கூடிய ஆர்டிகல் 13 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி ஒரு ஆர்டர் இருந்தா தான் அது லா, ஒரு சட்டம் இருந்தா தான் அது லா. ஆனா லாவும் கிடையாது. அனௌன்ஸ்மெண்டா சொல்லி ஓட்டு வாங்கக்கூடிய, அதாவது ஓட்டுக்காகவே நடத்தக்கூடிய அரசியலை தான் திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னும் பொழுது அரசு ஊழியர்கள் தயவு செஞ்சு இந்த ஸ்கீமை டீடைல்டா புரிஞ்சுக்கோங்க. இது நான் சொல்றதுனாலயே நீங்க எதிர்க்கணும் இல்ல சப்போர்ட் பண்ணணும் நான் சொல்ல வரல. நீங்க எக்ஸ்பர்ட்ஸ் என்னெல்லாம் பேசியிருக்காங்க கட்டுரைகள் எடுத்து படிங்க. இன்னைக்கு நீங்க ChatGPT போட்டு பாருங்க, நீங்க எம்பவர் பண்ணிக்கோங்க. இங்க அரசாங்கம் எங்கேயுமே உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கிற மாதிரியான ஸ்கீம் TAPS கிடையாது. நீங்களே போய் செக் பண்ணுங்க. இன்னைக்கு பல அரசியல் ஊழியர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் TAPS கொண்டு வந்துட்டாங்க, பென்ஷன் கொடுத்துட்டாங்க. பென்ஷன் எங்கேயுமே கொடுக்கல, உங்களுக்கு ஒரு டென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. எப்படி டென்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா மாசம் 10% உங்களுடைய சேலரியில இருந்து நீங்க தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். அப்போ நீங்க EMI கமிட்மெண்ட்ல இருப்பீங்க. உங்க பசங்களோட எஜுகேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆல்ரெடி மெட்ராஸ்ல வீடு வாங்க முடியல, ஏன்னா ரியல் எஸ்டேட் பிரைஸ் அதிகமா இருக்கு. வாட்டர் டாக்ஸ் கட்டணும், ரோட் டாக்ஸ் கட்டணும், ஸ்டாம்ப் டியூட்டி ஏறி இருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஏறி இருக்கு, எல்லாமே ஏறி இருக்கு. மினிமம் 50% 300% ஏறி இருக்கு. பெட்ரோல் பிரைஸ் ஏன் இன்னைக்கு அதிகமா இருக்கு? டீசல் பிரைஸ் ஏன் அதிகமா இருக்கு? அதுக்கும் காரணம் திமுக அரசாங்கம் தான். அப்போ நீங்க ஒரு விஷயத்தையும் நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது ஆல்ரெடி வாங்குற சம்பளம் உங்களுக்கு பத்தல. ஏன் தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இது புரியல. ஊழல்லையே வாழக்கூடிய ஒரு கவர்மெண்டா இது இருந்துட்டு இருக்கு. அதுக்கான சாட்சி என்ன நீங்களே பாக்குறீங்க. K.Nehru அவர்கள் மேல ED கொடுத்த லெட்டர் மேல இன்னைக்கு DVSC என்கொயரி கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தக்கூடிய அரசாங்கமே
நேரு மேல, அதாவது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து இருக்கக்கூடிய ஊழலை நேருவை இன்வெஸ்டிகேட் பண்ற வேலையை, என்கொயரி பண்ற வேலையை டிவிஏசி, டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் செய்றாங்க. அப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், கிளியரா புரிஞ்சுக்கோங்க. அரசு ஊழியர்கள் தமிழ்நாடு அஷோர்ட் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது அது ஸ்கீம் இல்ல, அது ஸ்கேம். ஏன்னா 10% உங்ககிட்ட இருந்து வாங்க போறாங்க. ஸோ இந்த 10% வாங்குறத நீங்களே இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ இந்த ஸ்கீம்ல இருக்கக்கூடியதை நம்ம ஓபிஎஸ் திட்டத்தோட கம்பேர் பண்ணுவோம். ஓபிஎஸ்ங்கிறது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல எங்கேயுமே எம்ப்ளாயி கிட்ட இருந்து பணத்தை வாங்க மாட்டாங்க மாதந்தோறும். கவர்மெண்ட் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல எம்ப்ளாயி கிட்ட இருந்து பணம் வாங்க மாட்டாங்க. அப்போ நீங்க 50,000 ரூபாய் சேலரி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த 50,000 ரூபாய் சேலரி முழுமையா உங்களுக்கு வந்து சேரும், உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஆனா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் படி நீங்க ரிட்டையர் ஆகும் பொழுது 30-35 லட்சம் கொடுப்பாங்க. 30-35 லட்சம் கொடுப்பாங்க. அந்த பணமாகப்பட்டது நீங்க காசே கொடுக்காம கவர்மெண்ட் வந்து ஒரு பெனிஃபிட் கொடுப்பாங்க. இது வந்து டிஃபைன்டு பெனிஃபிட் பிளான். ஆனால் இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய டிஏபிஎஸ், தமிழ்நாடு அஷோர்ட் பென்ஷன் ஸ்கீம் ஆகப்பட்டது ஒரு ஏமாற்று வேலை. ஏன் ஏமாற்று வேலைன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க 50,000 ரூபாய், அதே 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. மாசம் மாசம் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, உங்க சம்பளத்துல இருந்து 10% பிடிச்சு கம்பல்சரியா 5,000 ரூபாய் பிடிச்சிருவாங்க. அப்போ 50,000 ரூபாய் வாங்குறவங்க கையில எவ்வளவு வரும்? 45,000 ரூபாய் தான் வரும். உங்களுக்கும் ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்கு, பசங்க ஸ்கூலுக்கு கட்டணும், ஃபீஸ் கட்டணும், வீடு வாடகை கட்டணும், ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கு. இப்போ 50,000 ரூபாயில இருந்து 5,000 ரூபாய் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இதே 1 லட்சம் சம்பாதிச்சா 10,000. இந்த 5,000 ரூபாய் ஒரு கோட்பாடா வச்சுப்போம். 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு 5,000 ரூபாய் பிடிச்சா இந்த 5,000 ரூபாயை கவர்மெண்ட் வந்து வச்சுப்பாங்க. இதை வச்சுக்கிட்டு பல வருடம் கழிச்சு உங்களுக்கு கொடுப்பாங்களாமா. இது கொடுக்கறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்களாமா, இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸா கொடுப்பாங்களாமா, ரிட்டர்ன்ஸோட சேர்த்து. அப்போ இந்த 5,000 ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தா கடைசியில இந்த ஸ்கீம் படி நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 80 லட்சத்திலிருந்து 90 லட்சம் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதுவுமே இன்ஃப்ளேஷன், விலைவாசி உயர்வை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம். அப்போ இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்களா இல்ல இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணாம ஒரு லம்சம கொடுப்பாங்களா தெரியாது. இதுக்கான எந்த அஷூரன்ஸுமே இல்ல தமிழ்நாடு அஷோர்ட் பென்ஷன் ஸ்கீம்ல. அஷோர்ட்னு சொல்லியிருக்காங்களே தவிர எதுவுமே அஷோர்ட் கிடையாது இந்த ஸ்கீம்ல. இத மூணாவது ஆஸ்பெக்டா இது கம்பல்சரி ஆக்குறாங்க, மேண்டேட்டரி ஆக்குறாங்க. ஒரு எம்ப்ளாயியுமே, அரசு ஊழியருமே மேண்டேட்டரியா இதை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, கண்டிப்பா கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு. அப்ப இது மேண்டேட்டரி ப்ரொவிஷனா இல்ல ரெக்கமெண்டேட்டரியா அப்படிங்கிறதுக்கான விளக்கம் எங்க இருக்கும்? எங்க இருக்கணும்னா சட்டம் இருக்கணும். அந்த சட்டத்தை ஈட்டிட்டாங்களா? இல்ல. அந்த சட்டம் எங்க கொண்டு வரணும்? தமிழ்நாடு வந்து சட்டசபையில கொண்டு வரணும். அதை கொண்டு வந்தா யாரெல்லாம் என்ன சொல்லுவாங்க? அப்போசிஷன் பார்ட்டிஸ் இதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. ஒரு சமயம் கவர்னர் கிட்ட போச்சுனாலும் கவர்னர் கொஸ்டின் கேட்பாரு. இதுக்கான சட்டத்தை இயற்றதுக்கான ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அதுக்கு ஏதாவது இண்டிகேஷன் இருக்கா? தமிழ்நாடு அரசாங்கம் இன்னும் சொல்லல. அப்படின்னும் பொழுது இத ஒரு சமயம் நீங்களே 5,000 ரூபாய் எடுத்து வச்சு சேமிச்சுக்கிட்டே வரீங்கன்னு வச்சுப்போம். சிப்லியோ இல்ல எஃப்டிலியோ எல்லாமே இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரேட். ஏன் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரேட்னா, இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு குவார்டருமே ரெப்போ ரேட்டை அட்ஜஸ்ட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு அந்த 5,000 ரூபாய் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கு. எதுல போட்டா அதிக காசு வரும், எந்த அசெட்ல போட்டா அதிக காசு வரும்ங்கிறதுக்கான பல பயிற்சிகளும் உண்டு. அது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க, பேப்பர் பார்த்தாலே தெரியும். பல மேகசின்ஸ் வருது, இதுல போட்டா பணம் இவ்வளவு வரும், இந்த கவர்மெண்ட் செக்யூர்ட் அதாவது லீகலா போட்டா இவ்வளவு பணம் வரும்னு சொல்லக்கூடிய பல விஷயத்த பாக்குறீங்க. அப்படி பார்க்கும் பொழுது இது ஒரு அனாலிசிஸ் எடுத்து பாருங்களேன். இன்னைக்கு பல பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி எல்லாம் போடுறாங்க. ஸோ நீங்க போய் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸை கேட்டாலே லீகல் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ், செபி அப்ரூவ்டு ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ், அவங்க கிட்ட நீங்க போய் கேட்டாலே ஆர்பிஐ சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அட்வைசர்ஸ், பேங்கிங் ரெகுலேஷனுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அட்வைசர்ஸ், அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ஸ்,
இல்ல உங்களுடைய பட்டய கணக்காளர் கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எப்படி நீங்க வந்து ஓவர் a பீரியட் ஆஃப் டைம் நீங்க இந்த பணத்தை வந்து காம்பவுண்ட் பண்ண முடியும். காம்பவுண்டிங் வெரி இம்பார்ட்டன்ட். இது கவர்மெண்ட் காம்பவுண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அதெல்லாம் சொல்லவே இல்லை. அப்படின்னும் பொழுது காம்பவுண்டிங் அப்படின்ற கான்செப்ட் ஆகப்பட்டது நீங்க இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரிட்டர்னுமே காம்பவுண்ட் ஆயிட்டே போகும். அதை நீங்க பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் சிப்ல போடுறவங்க என்ன சொல்றாங்கன்னா சிஏஜிஆர் அதாவது growth ரேட் ஆகப்பட்டது 12% இருந்து 15% ஆனுவலா இருந்துகிட்டு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த பணம் வளர்ந்துகிட்டே போக 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 என்ன சொல்றாங்கன்னா கவர்மெண்ட் 80 லட்சம் கொடுக்கிற இடத்துல நீங்களே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா 2 கோடி ரூபாய் 1 கோடியில இருந்து 2 கோடி ரூபாய் கூட வரதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு இருக்காங்க. அப்போ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, எப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிற பல மெத்தட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த சுதந்திரம் ஒரு எம்ப்ளாய்க்கு உண்டு. கவர்மெண்ட் அஷோர்ட் பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்ததுக்கு பதிலா இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்திருந்தாலே எம்ப்ளாயி வந்து அவருக்கு அதிக ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்ல கவர்மெண்ட் தமிழ்நாடு அஷோர்ட் பென்ஷன் ஸ்கீம் வழியா இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் நாங்க கொடுப்போம், 15% கொடுப்போம், 12% கொடுப்போம், 13% கொடுப்போம், நீங்க பென்ஷன் நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது இவ்வளவு கொடுப்போம்னு அஷோர் பண்ணியிருந்தா அது அஷோர்ட் பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லலாம். ஆனா என்ன அஷூரன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா உங்ககிட்ட சம்பளத்துல இருந்து பிடிக்கிறது அஷூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான் இந்த ஸ்கீம்ல இருக்கு. அதனால இந்த ஸ்கீமுடைய இன்கிரிடியன்ஸ் பார்க்காம இந்த ஸ்கீமுடைய டீடைல்ஸ் பார்க்காம தயவு செஞ்சு யாரும் இதை அங்கீகரிக்காதீங்க. சட்டம் இயற்றணும். மூணாவது அந்த சட்டத்தை இயற்றும் போது அப்போசிஷன் பார்ட்டிஸ் அப்போசிஷன் தெரிவிக்கணும். தமிழ்நாடு வந்து ஆல்ரெடி ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அதுவே ஒரு பயனுள்ளதா இருந்தது. ஒரு சமயம் தமிழ்நாடு அஷோர்ட் பென்ஷன் ஸ்கீம்ல ஓபிஎஸ் கொண்டு வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல இருக்கக்கூடிய அதே மெத்தடை கொண்டு வந்தா உங்களுக்கு லாபமா இருந்திருக்கும். இன்னைக்கு உங்க பணத்தையே பிடிச்சி திருப்பி கொடுக்கறதுக்கு எதுக்காக பென்ஷன் ஸ்கீமு? அது தமிழ்நாடு டென்ஷன் ஸ்கீம். தமிழ்நாடு பென்ஷன் ஸ்கீம் கிடையாது, அது தமிழ்நாடு டென்ஷன் ஸ்கீம். அதனால நீங்க வந்து இதை கிளியரா புரிஞ்சுக்கிட்டு நீங்க டீடைல்ஸ் புரிஞ்சுக்கிட்டு இது சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண விரும்புறேன். எது எப்படியா இருந்தாலும் ஒரு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா ஸ்டெப் 1 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கான சட்டத்தை கொண்டு வந்துட்டு இல்ல சட்டத்தை கொண்டு வந்துட்டு அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை எஃபெக்டிவ் டேட் சொல்லணும். இது ஜனவரி 1ல இருந்து எஃபெக்டிவ் அப்படிங்கிற பல செய்தி நம்ம பார்த்தாலும் இது எஃபெக்டிவா அப்படிங்கிற கொஸ்டினும் உண்டு. அது எஃபெக்டிவா இருக்கணும்னா அதுக்கான ஜியோ இருக்கணும், அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கணும், அதுக்கான நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்கணும். அஃபீஷியலா அந்த நோட்டிபிகேஷன் வந்துச்சா, அந்த நோட்டிபிகேஷன்ல இருந்து எப்படி இந்த ஸ்கீம் இயங்க போகுதுன்ற வரைமுறைகள் கொடுத்துருக்காங்களா, இதுக்கு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்களா, இது எப்படி வந்து செயல்படுத்த போறாங்கன்றதுக்கான செயல்முறை திட்டம் இருக்கா, எதுவுமே இல்லாம அஷோர்ட் பென்ஷன் ஸ்கீம் தமிழ்நாடு அஷோர்ட் பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய ஊடகங்களை பயன்படுத்தி பிளாஷ் கார்டை போட்டு ஓட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்க பென்ஷன் ஸ்கீமை பயன்படுத்தி. இதை தயவு செஞ்சு கூர்மையா கவனிச்சுக்கோங்க. வரக்கூடிய நாட்கள்ல பல ஸ்கீம்ஸை டிஎம்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஸ்கீம் வந்து இயங்குதான் மட்டும் பாருங்க. எப்படி பொங்கல் கொடுத்த பணம் வாங்கப்பட்டது போய் மக்களுக்கு ரீச் ஆகலையோ பெருசா, அதே மாதிரி தான் தமிழ்நாடு அஷோர்ட் பென்ஷன் ஸ்கீமும். அது திட்டம் இல்லை, அது வந்து கண்டிப்பா அரசு ஊழியர்களுக்கு பயன்படுற மாதிரியான விஷயமே கிடையாதுன்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே சட்டத்தை சார்ந்து அரசமைச்சத்தை சார்ந்து ஒரு சமயம் தமிழ்நாடு அரசாங்கமே கொண்டு வரக்கூடிய சட்டம் உங்களுக்கு எதிர்ப்பா இருக்கு, இல்லாட்டி வந்து அன்கான்ஸ்டிடியூஷனலா இருக்கு, ஒரு அரசு ஊழியருக்கு அன்கான்ஸ்டிடியூஷனா இருந்தா அதை கோர்ட்ல போயிட்டு நீங்க கேள்வி கேட்கிற பவரும் உண்டு ரிட் பெட்டிஷன் வழியா. ரிட் பெட்டிஷன் ஆகப்பட்டது ஆர்டிகல் 226 of the Constitution of India, ஆர்டிகல் 32 of the Constitution of India. ஆர்டிகல் 226 வழியா நீங்க ஹை கோர்ட்ல போய் ரிட் போடலாம். அதே மாதிரி ஆர்டிகல் 32 வழியா நீங்க சுப்ரீம் கோர்ட்ல ரிட் பெட்டிஷன் போடலாம். ஆனா டைரக்டா சுப்ரீம் கோர்ட் ஜெனரலா போக மாட்டாங்க, ஜூரிஸ்டிக்ஷன் ஹை கோர்ட் தான் போயிட்டு பண்ணுவாங்க. அதனால உங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட், அரசு ஊழியரா உங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட் பாதிக்கப்படும் பொழுது அதை கேள்வி கேட்கிற இடமாவும் ஜுடிஷியரி இருக்கு. தயவு செஞ்சு நீங்க அரசு ஊழியராக இருந்தாலும் ஜுடிஷியரி நம்புங்க. ஜஸ்டிஸ் வில் ப்ரிவைல். ஃபர்ஸ்ட் இதுக்கான ஆக்ட் இருக்கான்னு பாருங்க. ஆக்ட் இல்லாம இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெறும் அனௌன்ஸ்மெண்ட் தானா அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த காணொலி.
எல்லா சட்டமானவர்களும் இதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும், பொதுமக்களும் இதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அதனால இந்த காணொலி வழியாக சொல்லக்கூடியது ஒரு அவேர்னஸ்க்காக. கண்டிப்பாக இந்த அவேர்னஸ் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்திருக்கும். தமிழ்நாடு அஷோர்ட் பென்ஷன் ஸ்கீம் ஆகப்பட்டது எதுவுமே அஷூரன்ஸ் இல்லை, அந்த ஸ்கீம்ல எதுவுமே அஷூரன்ஸ் இல்லை, எல்லாமே உங்ககிட்ட இருந்து வாங்கி உங்க பணத்தை திருப்பி கொடுக்குற ஸ்கீம் தான் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ஸ்கீம்ஸை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன மாதிரியான சட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ வரக்கூடிய நாட்களில் கொண்டு வர போறாங்க, கொண்டு வருவாங்களா இல்லை கொண்டு வர மாட்டாங்களா. வெறும் இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல பல விஷயத்தை சொல்லிட்டு செய்யாம இருக்காங்களே, அதே மாதிரி இப்ப அரசாங்கத்தை பயன்படுத்தி இந்த ஸ்கீம்ஸை சொல்லிட்டு செய்யாம இருக்க போறாங்களா? அதே மாதிரி உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் என்ன ஆச்சு? உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் என்ன ஆச்சு? அந்த ஸ்கீமை கேட்டீங்களா? வாரம் வாரம் ஹெல்த் ப்ரோக்ராம் நடத்துறேன்னு சொன்னாங்க, அது நடத்துறாங்களா? நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற ப்ரோக்ராம் வழியா பல பேருக்கு வந்து ஹெல்த் வந்து வார வாரம் செக்அப் பண்ணுவோம்னு சொன்னாங்க, அது நடக்குதா? உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஸ்கீம் வழியா பல ஸ்கீம்ஸை வந்து ஒரு வாரமும் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்குறாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரே இடத்துல வந்துடும். இந்த முதல்வன் படத்துல காட்டினாங்களே அந்த மாதிரி வந்துடும் அப்படிங்கிறதுக்கான நம்ம அர்ஜுன் ஆக்டர் நடிச்சிருந்தாரு முதல்வன் படம், அது மாதிரி ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்துருவேன்னு சொன்னாங்களே, சரியாச்சா? இதெல்லாம் யோசிங்க. எல்லாமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். எதுக்குன்னா ஓட்டுக்காக, உங்களுடைய ஓட்டுக்காக. உங்களுடைய ஓட்டோட பவரை இந்த அனௌன்ஸ்மெண்ட் வழியா தெரிஞ்சுக்கோங்க. உங்க ஓட்டை யாருக்கு போடணுங்கிறத நீங்க டிசைட் பண்ணுங்க. கண்டிப்பா வரக்கூடிய 2026 எலெக்ஷன்ல புது அரசாங்கம் உருவாகும், புதிய லீடர்ஸ் உருவாவாங்க. நன்றி. சைனிங் ஆஃப், அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார். தேங்க்யூ.